Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video la nama CBSE class 10 science la chapter 6 life processes அதில் வந்து பார்த்திங்கன்னா part 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி part 1 வீடியோவில் நான் இன்ட்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட கண்டினியூவேஷன் தான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம நியூட்ரிஷன் அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் நம்ம சேனலில் மேக்ஸ் வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸ் தேவைப்படுறவங்க அந்த வீடியோவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நியூட்ரிஷன், ஓகேவா? ஸோ நியூட்ரிஷன்றது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி தேவை, ஓகேவா? ஸோ அந்த எனர்ஜியை எது மூலயமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா we take the energy through ஃபுட் வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு சில லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே என்ன பண்ணுது, தயாரிச்சிக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ், ஓகேவா? பிளான்ட்ஸு. ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அனிமலை ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தனி கேட்டகரி, ஓகேவா? ஸோ அப்போ ஃபுட்டு வந்து நமக்கு எதுக்கு தேவை அப்படின்னா டு டூ எ ஒர்க், டு டூ அன் ஆக்டிவிட்டி. ஸோ எனர்ஜி வந்து இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பாடியை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ண முடியும், ஓகேவா? when we walk or ride a bicycle we are using up energy. even when we are not doing any apparent activity energy is needed. ஸோ நம்ம எதுவுமே பண்ணலனாலும் நமக்கு என்ன தேவை, எனர்ஜி தேவை. ஸோ நைட்டு நம்ம சாப்பிட்டு படுக்கிறோம், நைட் ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் நமக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே பசிக்குது இல்லையா? ஸோ ஏன்னா நமக்கு we need energy. நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு தேவையான இன்புட்ஸ் எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா? how do living things get their food? ஸோ லிவிங் திங்ஸ் வந்து எப்படி ஃபுட்டை எடுத்துக்குது, ஓகேவா? ஸோ சம் ஆர்கானிசம்ஸ் யூஸ் சிம்பிள் ஃபுட் மெட்டீரியல் obtained ஃப்ரம் இன்ஆர்கானிக் சோர்சஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இது வந்து இன்டெரக்டாக பிளான்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து, அதாவது என்விரான்மெண்ட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு அண்டு வாட்டரை எடுத்து அதுவாக என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை தயாரிச்சிக்குது. தீஸ் ஆர்கானிசம்ஸ், அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஆட்டோட்ரோப்ஸ். ஆட்டோட்ரோப்ஸ்னால் அதுவே என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான ஃபுட்டை தயாரிச்சிக்குது. இட் இன்க்ளூட்ஸ் green plants and bacteria. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா some green plants and bacteria, ஓகேங்களா? அதர் ஆர்கானிசம்ஸ் யூட்டிலைஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். These complex substances have to be broken down into simpler ones before they can be used for the keep and growth of the body. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா அதாவது சம் பிளான்ட்ஸ் அண்டு பாக்டீரியாவை தவிர மற்ற ஆர்கானிசம் எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் தான் வந்து நம்ம ஃபுட்டாக எடுத்துக்குதுங்க, ஓகேவா? இப்போ ஈவன் வந்து நம்ம சாப்பிட்றதே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் தான். அது நம்ம உடம்புள்ள போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா டைஜஸ்ட் ஆகுது, சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக டைஜஸ்ட் ஆகுது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக நம்ம பிரேக் பண்ணால் மட்டும்தான் அந்த எனர்ஜியை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்க முடியும். அதர் ஆர்கானிசம்ஸ் யூட்டிலைஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ். தீஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஹாவ் டு பி broken down into simpler substances before they can be used for upkeep and growth of the body, ஓகேவா? ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை ப்ரோக் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில என்சைம்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், ஓகேவா? என்சைம்ஸ் அதுதான் வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை ப்ரோக் டவுன் பண்ணி எனர்ஜியாக என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது, ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோட்ரோப்ஸ்னால் தனக்கு தேவையான ஃபுட்டை வந்து தானே தயாரிச்சிக்க முடியாது, இன்னொரு பிளான்ட்டை இல்லை இன்னொரு அனிமலை டிபெண்ட் பண்ணியிருந்ததுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா heterotrophs. Heterotrophs survival depends directly or indirectly on autotrophs. Okay, heterotrophic organism includes animal and fungi. So animals and fungi அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா heterotrophic. இது வந்து டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா இன்னொரு பிளான்ட்டையோ இல்லை அனிமலையோ
டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சிக்குது, அந்த இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஸ்பெஷலி பிளான்ட்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா. அதுதான் ஆட்டோட்ரோஃபிக். ஆட்டோட்ரோஃபிக்னா அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே தயாரிச்சிக்குது. இப்போ வந்து ஒரு கோகோனட் ட்ரீ இருக்குன்னா அதுக்கு தேவையான கோகோனட் அதுவே தயாரிச்சிக்குது, ஸ்டோர் பண்ணிக்குது. அதே மாதிரி ஒரு குவா ட்ரீ, அந்த மாதிரி எல்லா பிளான்ட்டுமே அதுக்கு தேவையான பொருளை ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஆக்டிவிட்டி மூலயமா அது தயாரிச்சிக்குது. ஓகேவா. ஸோ அதை நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். கார்பன் அண்ட் எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் ஆர் ஃபுல்ஃபில்டு பை த ப்ராசஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ எனர்ஜி, தேவையான எனர்ஜியை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா அது என்ன பண்ணுது, ஃபுல்ஃபில் பண்ணிக்குது. இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் ஆட்டோட்ரோப்ஸ் டேக்ஸ் இன் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் அண்ட் கன்வெர்ட் தம் இன்ட்டு ஸ்டோர்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில இருந்து எனர்ஜியை எடுத்துக்குது. என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி சன்லைட்டு, சன்லேருந்து வாட்டர், சன்லேருந்து சன்லைட்டு, லேண்ட்லேருந்து வாட்டர், இதை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுது, அதோடைய லீஃபில் இருக்கிற க்ரீன் கலர் குளோரோஃபில் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அது என்ன பண்ணுது, ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷனில் கார்போஹைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மெயின் மெத்தட். ஓகேங்களா. த மெட்டீரியல் டேக்கன் ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் விச் இஸ் கன்வெர்டட் டு கார்போஹைட்ரேட்ஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸோடைய டெஃபினேஷன். ஓகேவா. கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் யூட்டிலைஸ்டு ஃபார் ப்ரொவைடிங் எனர்ஜி டு த பிளான்ட். ஸோ அதுதான் வந்து பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்குது. அந்த பிளான்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணுற கார்போஹைட்ரேட் தான் பிளான்ட்டுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்குது. த கார்போஹைட்ரேட்ஸ் விச் ஆர் நாட் யூஸ்டு இமீடியட்லி ஆர் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் விச் சர்வ்ஸ் as த இன்டர்னல் எனர்ஜி reserved to be used when required by the plant. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்குது, அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. அது வந்து எப்போ தேவையோ அதை எடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. ஓகேவா. A somewhat similar situation is seen in us where some of the energy derived from food we eat is stored in our body in the form of glycogen. ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியாக வந்து கிளைக்கோஜன் அப்படின்ற ஃபார்மில் நம்ம உடம்பு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. அதில் வந்து நம்ம சம் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸோடைய கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ 6 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 12 வாட்டர் மாலிகுல். ஓகேவா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு ஏர்லேருந்து எடுத்துக்குது, வாட்டர் வந்து லேண்ட்லேருந்து எடுத்துக்குது. ஸோ இது வந்து எதோடைய ப்ரெசன்ஸில் நடக்குது அப்படின்னா சன்லைட், குளோரோஃபில். அப்போ பிளான்ட்ஸ்லாம் எப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணோம் அப்படின்னா பகலில் மட்டும்தான் பண்ணும். ஏன்னா பகலில் தானே சன்லைட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வந்து குளோரோஃபில்ன்றது அந்த இலையில் இருக்கிற க்ரீன் கலர் பிக்மெண்ட். ஓகேவா. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா குளுக்கோஸ் தயாரிக்குது. குளுக்கோஸ் தான் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து வெளியில் வருது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா வந்து ஆக்சிஜன் வெளியில் வருது. அப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் ஆக்சிஜனை ஆக்சிஜனை செப்பரேட் பண்ணுற ஒரு மேஜர் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்ஸ் பண்ணுது. அதனால தான் வந்து நிறைய பிளான்ட்ஸ் வந்து நம்ம பிளான்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இதில் இந்த வாட்டர் இருக்குது. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா லீஃபில் இருக்கிற ஸ்போர் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் போயிடும். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். So let us see what actually happens during the process of photosynthesis. The following events occur during the process. So இந்த photosynthesisல என்னென்னலாம் நடக்குது. Absorption of light energy by the chlorophyll. So chlorophyll வந்து light energy absorb பண்ணுது. Conversion of light energy to chemical energy and splitting water molecules and hydrogen and oxygen. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லைட் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அதை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னவா மாற்றுது, ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக ஸ்ப்ளிட் பண்ணுது. இந்த வாட்டர் மாலிகுலை ஹைட்ரஜன் ஆக்சிஜனாக ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்பன் டை ஆக்சைடை குளுக்கோஸாக மாற்றுறோம், கார்போஹைட்ரேட்ஸாக மாற்றுறோம். ஓகேவா.
So these steps need not take place one after other immediately. For example, desert plants take carbon dioxide at night and prepare the intermediate which is act upon by the energy absorbed by the chlorophyll during the day. அதாவது இது என்ன இது வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. டெசர்ட் பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா டே டைமில் லைட்டை எடுத்துக்கும், அப்சார்ப் பண்ணிக்கும். பட் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். டே டைமில் சன்லைட்டை அப்சார்ப் பண்ணி அது என்ன பண்ணுது, ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? If you carefully observe a cross section of a leaf under microscope, you will notice that some cells contain green dots. These green dots are cell organelles called chloroplast which contains chlorophylls. ஸோ இந்த பிளான்ட்டோடைய கிராஸ் செக்ஷனல் வியூ, ஓகேவா? ஸோ பிளான்ட்டோடைய கிராஸ் செக்ஷனை நமக்கு இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி தெரியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் தான் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் குளோரோஃபில் அப்படின்ற ஒரு க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்கும். அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டுக்கு தேவையான அதாவது சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுது. சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படி எல்லாமே தேவை. என்ன தேவைன்னா வாட்டர் தேவை, கார்பன் டை ஆக்சைடு தேவை, சன்லைட் தேவை. அதே மாதிரி இலை வந்து க்ரீன் கலராக இருக்கணும். க்ரீன் கலராக இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி மூலயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு சன்லைட் தேவை. அதே மாதிரி க்ரீன் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் அது. ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டியை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போது இது நான் என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஒரு வேரிகேட்டட் லீவ்ஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? வேரிகேட்டட் லீவ்ஸ்னால் அதில் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலராக இருக்கணும். பட் அதில் ஆனால் க்ரீன் கலரும் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு வேரிகேட்டட் லீவ்ஸ், ஓகேவா? இட் மேபி வந்து ஒரு மணி பிளான்ட்டில் இருக்கிற லீவ் ஆர் குரோட்டோன் பிளான்ட்டில் இருக்கிற லீவ், அந்த மாதிரி வந்து வேரிகேட்டட் லீவ் வேறு கலரில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்கிற லீவ்ஸ், ஓகேவா, இலை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேரிகேட்டட் லீவ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு வேரிகேட்டட் லீவ். ஸோ இது மேபி கொஷினில் கேட்கலாம். அதாவது ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் பிக்மெண்ட் தேவை. அதை வந்து எப்படி ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதை சொல்லணும். வேரிகேட்டட் லீவ் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 days வந்து டார்க் ரூமில் வைக்கணும். ஓகேங்களா? ஒரு 3 days வந்து டார்க் ரூமில் வைக்கணும். ஏன் 3 days டார்க் ரூமில் வைக்கணும் அப்படின்னா அந்த 3 days வந்து அந்த பிளான்ட்டால் ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த பிளான்ட்டை எடுத்து ஒரு 3 நாள் வந்து டார்க் ரூமில் வச்சிங்கன்னா சன்லைட்டே படாமல் இருந்துச்சுன்னா அது ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த லீவில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அது யூஸ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சே இருக்காது. ஓகேவா? அதில் வந்து ஸ்டார்ச்சே இருக்காது, நோ ஸ்டார்ச். ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 6 hours அந்த பிளான்ட்டை எடுத்து சன்லைட்டில் வைக்கிறோம். 6 hours வந்து அந்த பிளான்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் சன்லைட்டில் வைக்கிறோம். 6 hours அந்த பிளான்ட் எடுத்து சன்லைட்டில் வச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் அந்த பிளான்ட் என்ன பண்ணணும், சன்லைட்டை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணணும், ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பரில் என்ன பண்ணணும், இந்த லீஃபோடைய க்ரீன் கலரை மட்டும் ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு பேப்பரில் இந்த லீஃபுடைய க்ரீன் கலர், ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் க்ரீன் கலர் இருக்குதோ அதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும், ட்ரேஸ் பண்ணி, அதாவது இந்த லீஃபை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி க்ரீன் கலர் இருக்கிற பார்ட் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரேஸ் த க்ரீன் கலர். ஸோ க்ரீன் கலரை மட்டும் ஒரு பேப்பரில் நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பாய்லிங் வாட்டரில் போடணும். பாய்லிங் வாட்டரில் போட்டோம் அப்படின்னா இது இந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் எல்லாம் என்ன ஆகும், பிரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ பாய்லிங் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்கஹால் இருக்கிற ஒரு
இதெல்லாம் மாற்றணும். ஆல்கஹால் இருக்கிற ஒரு மக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லீஃபை போடணும். இந்த இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வாட்டர் இருக்கிற ஒரு கண்டெய்னரில் வச்சு ஹீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. 6 hours சன்லைட்டில் வச்சுட்டு அதை க்ரீன் கலர் மட்டும் ட்ரேஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பாய்லிங் வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாய்லிங் வாட்டரில் போட்டிங்கன்னா இது எல்லாமே ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆல்கஹாலில் போட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா இந்த ஆல்கஹால் ஃபுல்லாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ரீன் கலராக மாறிடும். ஆல்கஹால் ஃபுல்லாக க்ரீன் கலராக மாறிடும். ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த க்ரீன் கலர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆல்கஹாலில் கரைஞ்சிரும். ஓகேவா? இதில் இருக்கிற க்ரீன் கலர்லாம் ஆல்கஹாலில் கரைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்கஹாலை போட்டுட்டு ஆல்கஹாலை ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கண்டெய்னரை ஒரு வாட்டர் கண்டெய்னரில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுது. ஆல்கஹால் வந்து க்ரீன் கலரில் மாறிடுது. ஸோ இப்போ க்ரீன் கலரில் மாறினதுக்கப்புறமா அந்த லீஃபை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அயோடின் சொல்யூஷனில் டிப் பண்ணுறோம். ஓகேவா? அயோடின் சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த லீஃபை எடுத்து டிப் பண்ணுறோம். இப்போ அந்த அயோடின் சொல்யூஷனில் டிப் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ச் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ப்ளூ கலராக மாறிடும். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ச் இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணோம் ப்ளூ கலராக மாறிடும். இப்போ நீங்கள் அந்த ப்ளூ கலரை எடுத்து அந்த ஒரு பேப்பரை ட்ரேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது மேலே வச்சிங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த க்ரீன் கலர் இருந்ததோ அங்கே மட்டும்தான் என்ன ஆயிருக்கும் ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அப்போ பிளான்ட்ஸ் வந்து ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குளோரோஃபில் இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணும் ஸ்டார்ச்சே ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது தான், எதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட இதில் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா பிஃபோர் ஆஃப்டர் ஸ்டார்ச் டெஸ்ட் எடுத்து அதாவது ஆல்கஹாலெலாம் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ச் அது மேலே நீங்கள் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா அதாவது ஸ்டார்ச் இருக்கிற இடத்துல மட்டும் ப்ளூ கலராக மாறிடும். ஓகேவா? ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இலையில் நிறைய வந்து ஹோல் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது இருக்கு இல்லையா ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் இந்த வாட்டர் வந்து நமக்கு பை ப்ராடக்டாக கிடைக்குது இல்லையா, இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்போர்ஸ் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வேப்பராக வெளியில் போகும். இலையில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்போர்ஸ் வழியாக வேப்பராக வெளியில் போயிடும். Now let us study about the plant contains carbon dioxide, how the plant obtains carbon dioxide. So in class 9 we have talked about the stomatoனா அந்த இலையில் இருக்கிற சின்ன சின்ன துளை pores. ஓகேங்களா? which are tiny pores and present on the surface of the leaves. Massive amount of gaseous exchange takes place in the leaves through these pores. ஸோ இது வழியாக தான் என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் gases நடக்குது ஃபார் த பர்பஸ் ஆஃப் photosynthesis. பட் important to note here that exchange of gases occurs across the surface of the stems, roots and leaves as well as. So the exchange of gas வந்து எங்கெங்கெல்லாம் நடக்குது across the surface of the stems-லையும் நடக்குது, roots-லையும் நடக்குது, leaves-லையும் நடக்குது. பட் அந்த large amount of water can also be lost through this stromata. இது வழியாக பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் லாஸும் நடக்குது. இந்த இலையில் இருக்கிற அந்த ஹோல் போர்ஸ் வழியாக என்ன நடக்குது அப்படின்னா நிறைய வாட்டர் லாஸ் நடக்குது. த பிளான்ட்ஸ் க்ளோசஸ் த போர்ஸ் வென் do not need கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த பிளான்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தேவையில்லை அப்படின்னா இந்த போரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடும். த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த போர் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் காட் செல்ஸ். ஸோ இந்த காட் செல்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டொமேட்டோ போரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுது வழிவகை செய்யுது. ஓகேங்களா? த காட் செல்ஸ் ஸ்வெல் வென் வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு தெம். ஸோ இந்த காட் செல் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட் செல். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காட் செல். இந்த காட் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காட் செல், இது வந்து போர். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டொமேட்டோ போர், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட் செல்.
இப்போ இந்த காட் செல்லில் வாட்டர் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா இந்த போர் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பெருசாக ஆரம்பிக்கும். இந்த காட் செல் வந்து பெருசாக ஆரம்பிச்சுன்னா இந்த போர் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இதில் வந்து வாட்டர் வந்து வெளியே போக ஆரம்பிச்சதுன்னா அந்த காட் செல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த காட் செல் சுருங்க ஆரம்பிச்சுன்னா அகைன் வந்து போர்ஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அதாங்க கொடுத்துருக்காங்க. த காட் செல் ஸ்வெல் வென் த வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு தெம் காசிங் ஸ்டொமேட்டோபோர் ஓப்பன். ஸோ இப்போ இந்த காட் செல் வந்து உள்ள வாட்டர் உள்ளே போச்சு அப்படின்னா அந்த போர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இதிலேருந்து வாட்டர் வெளியில் போச்சு அப்படின்னா ஓகேவா, ஸோ இதில் வாட்டர் உள்ளே போச்சு அப்படின்னா இது இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி போர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதிலேருந்து வாட்டர் வெளியில் போச்சு அப்படின்னா இந்த காட் செல் சுருங்கி என்ன ஆகும், காட் செல் சுருங்கி போர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, ஆக்சுவலாக நான் இங்கே மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு தடவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காட் செல். ஓகேவா, ஸோ இப்போ இதில் வந்து வாட்டர் வந்து உள்ள H2O வந்து என்டர் ஆச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்துடும். இது உள்ள வாட்டர் என்டர் ஆச்சுன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அப்போ இந்த போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுதாங்க கொடுத்துருக்காங்க. த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த போர் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் காட் செல். த காட் செல் ஸ்வெல்னா வாட்டர் உள்ளே போகும்போது வென் வாட்டர் ஃப்ளோஸ் இன் டு தெம் காசிங் த ஸ்டொமேட்டோபோர்ஸ் ஓப்பன். இந்த ஸ்டொமேட்டோபோர் வந்து ஓப்பன் ஆகிடும். Similarly the pore closes when the God cell shrink. இப்போ இந்த காட் செல்லில் வந்து தண்ணி வந்து வெளியில் போச்சு அப்படின்னா வாட்டர் வந்து வெளியில் போச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சுருங்கிடும். அப்போ இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, அப்போ இந்த காட் செல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ஏஜென்ட் வைல் ஃபார் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டோபோர். ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், இந்த கிராஸ் செக்ஷனல் வியூஸ் ஆஃப் லீஃப். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருக்குது, அதுதான் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. ஓகேவா, ஸ்பேசஸ் அதே மாதிரி செல்லில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எபிடெர்மிஸ் அதெல்லாம் இதில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் இது பார்த்தாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆக்டிவிட்டி நம்ம படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோசிந்தசிஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ரோஸ் பிளான்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இது நான் அப்படியே கிறிஸ்பியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பிளான்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த 2 பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கொண்டு மூடிடுறோம். ஓகே, ஒரு கிளாஸ் கண்டெய்னர் கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை இன்வெர்ட்டடாக கவுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம மூடிடுறோம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டார்க் ரூமில் வச்சிடறோம். ஒரு டார்க் ரூமில் ஒரு 3 days வைக்கிறோம். ஓகேவா, ஒரு 3 days வைக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ச்சே இருக்காது. ஒரு டார்க் ரூமில் ஒரு 3 days வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்டார்ச்சே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளான்ட்டை எடுத்துக்கிறோம். 2 பிளான்ட். ஓகேவா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே ஹைட்டில் இருக்கணும். 2 similar plants. ஓகேவா, ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 3 days வந்து டார்க் ரூமில் வைக்க போகிறோம். ஓகேவா, ஒரு 3 days வந்து டார்க் ரூமில் வைக்கும்போது இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் வந்து ரிமூவ் ஆகிடும். இதிலேருந்து ஸ்டார்ச் வந்து புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணாது, இருக்கிற ஸ்டார்ச் தான் வந்து அந்த பிளான்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகேவா, ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பிளான்ட்டை வெளியில் எடுக்கிறோம். ஓகேவா, அந்த பிளான்ட்டை வெளியில் எடுத்து இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ், ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே இதை வைக்கிறோம். ஓகேவா, இதை வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் மேலே வச்சுட்டு ஒரே ஒரு பிளான்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இருக்கிற ஒரு பவுடரை வச்சிடறோம். ஓகேவா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பவுடர், KOH பவுடர், ஒரு பிளான்ட்டுக்கு பக்கத்தில் KOH பவுடரை வச்சிடறோம். ஓகேவா, ஸோ ஒரு KOH பவுடர் வந்து ஒரு பிளேட்டில் ஒரு பிளான்ட்டுக்கு பக்கத்தில் வச்சிடறோம். ஓகேவா, ஸோ வச்சதுக்கப்புறமா இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா KOH என்ன பண்ணோம் அப்படின்னா CO2 அப்சார்ப் பண்ணோம்.
KOH என்ன பண்ணும், CO2 அப்சார்ப் பண்ணும். அதனால தான் ஒரு பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இதை வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிளான்ட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம். எதால் அப்படின்னா செப்பரேட் பெல் ஜார்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை இதான் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஜார். ஸோ பெல் ஜார் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கவர் பண்ணிடுறோம். ஸோ கவர் பண்ணதுக்கப்புறமா இந்த பாட்டமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேசலின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட்டை நம்ம அப்ளை பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏர்டைட் கண்டெய்னராக மாறிடும். ஓகேவா? வேசலின் அப்ளை பண்ணிங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னராக மாறிடும். ஏர்டைட்னா அது உள்ள ஏரே போகாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதை வந்து அப்படியே ஒரு 2 hours அப்படியே வச்சிடணும். 2 hours வச்சதுக்கப்புறமா இப்போ நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற KOH பவுடர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா இது உள்ள கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடே இருக்காது, இங்கே கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். இங்கே ஏன் இருக்காது, இங்கேயும் இருக்கும். ஆனால் வந்து இதை வந்து என்ன பண்ணுது, அந்த KOH வந்து எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுது. ஓகேவா? KOH எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுது. ஓகேவா? ஸோ 2 hours கழித்து இப்போ இந்த பிளான்ட்லேருந்து ஒரு லீவையும் இந்த பிளான்ட்லேருந்து ஒரு லீவையும் எடுத்து, அதாவது 2 பிளான்ட்லேருந்து ஒரு லீஃப் எடுத்து ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ச் டெஸ்ட் எப்படி பண்ணுறது இப்போ தானே பார்த்தோம். ஸ்டார்ச் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இதுதான் ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, அதை நம்ம ஒரு என்ன பண்ணுறோம், அயோடின் சொல்யூஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ அயோடின் சொல்யூஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த பிளான்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக மாறிடும். ஆனால் இந்த பிளான்ட் வந்து ப்ளூ கலராக மாறாது. ஏன்னா இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். எது, அந்த KOH வைக்காத பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருந்திருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காது. ஏன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. அந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போயிருக்கோம் அப்படின்னா KOH அப்சார்ப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த 2 hours நம்ம சன்லைட்டில் வைக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம், சன்லைட்டில் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேட்டால் நீங்கள் இதை அப்படியே வந்து நீங்கள் ஸ்டோரியாக எழுத வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டிலையும் நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த 2 ஆக்டிவிட்டிலையும் அந்த பிளான்ட்டை நம்ம லாஸ்ட்டாக வந்து சன்லைட்டில் வைக்கணும்னு சொல்லியிருப்போம். அப்போ நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம், சன்லைட்டும் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எசென்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே படித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோப்ஸ். ஓகே, ஆட்டோட்ரோப்ஸ்னால் தனக்கு தேவையான பொருளை உணவை தானே தயாரிச்சிக்கிற பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ தே ஆர் ஆல்சோ நீட் அதர் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் பில்டிங் தேர் பாடி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மற்ற பொருட்களும் தேவை. ஸோ வாட்டர் யூஸ்டு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் டேக்கன் அப் ஃப்ரம் த சாயில் பை த ரூட்ஸ் இன் டெரஸ்ட்ரியல் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான வாட்டரை சாயிலேருந்து எடுக்குது. ஸோ நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், அயான், மெக்னீஷியம், ஸோ இது எல்லாமே வந்து சாயிலேருந்து தான் ரூட் மூலயமா பிளான்ஸ் எடுத்துக்குது. ஸோ அந்த நைட்ரஜன் வந்து ஒரு எசென்ஷியல் எலமெண்ட். ஓகேவா? ஸோ நைட்ரஜன் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஏன்னா அதில் தான் வந்து ப்ரோட்டீன் காம்பவுண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ திஸ் இஸ் டேக்கன் அப் ஃப்ரம் த இன்ஆர்கானிக் நைட்ரேட்ஸ் ஆர் நைட்ரேட்ஸ். ஸோ இதெல்லாமே மண்ணில் இருந்து எடுத்துக்கும். மண்ணில் எப்படி வரும் அப்படின்னா நைட்ரஜன் சைக்கிள் மூலயமா மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நைட்ரஜனை அப்சார்ப் பண்ணி சாயிலில் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து என்ன பண்ணுது, பிளான்ட் அப்சார்ப் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா அந்த ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ நியூட்ரிஷனில் 2 நியூட்ரிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன், இன்னொன்று வந்து ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன், தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிற இதை பற்றி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இதுக்கப்புறம் படிக்க போகிறது என்ன அப்படின்னா ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன், அதாவது ஃபுட்டுக்கு மற்றதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற
living organisms பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஈச் ஆர்கானிசம் இஸ் அடாப்டட் டு இட்ஸ் என்விரான்மெண்ட். ஸோ ஒரு ஆர்கானிசமும் என்விரான்மெண்ட் கூட அடாப்ட் ஆகி தான் இருக்குது. The form of nutrition differs depending on types and availability of food material as well as how it is obtained by the organism. அதே மாதிரி ஒரு இடத்துலையும் அந்த லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிற ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் டு பிளேஸ் வேரி ஆகும். ஏன்னா அது வந்து எதை பொறுத்து வேரி ஆகும் அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் whether the food source is stationary such as grass or mobile would allow the difference in how food is accessed. What is nutritive apparatus used by cow and lion. ஸோ அதாவது அந்த ஃபுட் வந்து ஸ்டேஷ்னரி ஃபுட்டாக இருக்கலாம். ஸ்டேஷ்னரி ஃபுட்னா என்ன? கிராஸ். மொபைல் ஃபுட்னா மூவிங் ஃபுட். இட் மேபி வந்து டீர். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த கிராஸ் வந்து ஒரு மாடுக்கான ஃபுட்டு, இந்த டீருன்றது லயனுக்கான ஃபுட்டு. ஸோ இது வந்து ஸ்டேஷ்னரி. அது எந்த அளவுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்றத பொறுத்துன்னா அது அந்த ஃபுட் அக்சஸிங் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ கவ் வந்து இப்போ ஸ்டேஷ்னரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னது இட் கேன் கெட் தேர் ஃபுட். இப்போ லயன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் சம் ஒர்க் பண்ணி தான் அதோடைய ஃபுட்டை எடுத்துக்க முடியும். ஸோ அந்த அவைலபிலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக கவுக்கு அந்த ஃபுட் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மொபைல் ஃபுட்ஸ் வந்து டிபெண்டிங் ஆன் த மூமெண்ட், அந்த டீரோடைய மூமெண்ட்டை பொறுத்து இதுக்கு அந்த லயனுக்கு கிடைக்கிற ஃபுட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் a range of strategies by which food is taken and used by the organism. ஸோ இதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம படிக்கலாம். Some organisms break down the food material outside the body and then absorb. ஸோ some organisms வந்து ஃபுட்டுக்கு வெளியிலே, அதாவது பாடிக்கு வெளியிலே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியலை பிரேக் பண்ணி அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கி லைக் பிரெட் மோல்ட். ஸோ இதெல்லாம் வந்து வெளியிலே வந்து அந்த ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணி உள்ளே எடுத்துக்கும். ஈஸ்ட் அண்ட் மஷ்ரூம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அதர்ஸ் டேக் எ ஹோல் மெட்டீரியல் அண்ட் பிரேக் இட் டவுன் இன்சைட் தேர் பாடிஸ். ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை எடுத்து உள்ளே வந்து டைஜஸ்ட் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கூட சொல்லிக்கலாம். வாட் கேன் பி டேக்கன் இன் அண்ட் ப்ரோக் டவுன் டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி டிசைன் அண்ட் ஃபங்க்ஷனிங். ஸோ அந்த பாடி டிசைனை பொறுத்து என்ன வந்து இன்டேக் ஆகுது, அது எப்படி டிவைட் ஆகுது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸை பொறுத்து மாறும். ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ படிக்கலாம். Some other organisms derive nutrition from plant or animals without killing them. ஒரு சில ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸை கில் பண்ணாமலே வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை எடுத்துக்கும். இப்போ கொசுலாம் நம்ம மேலே உட்காருது. ஸோ நம்மக்கிட்ட இருந்து அது எனர்ஜி எடுத்துக்குது இல்லையா? ஸோ நம்மளை அது வந்து கில் பண்ணுதா? இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுண்ணினா என்னென்னா அது மற்ற பிளான்ட்ஸ் மேலே போய் ஒட்டிக்கும், அதிலேருந்து எனர்ஜி எடுத்துக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது அதனால் இந்த பிளான்ட்டுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, அந்த பிளான்ட்டுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகேவா? திஸ் parasitic nutritive strategy is used by wide of organisms like cuscuta, amerbel, ticks, lice, leeches and tapeworms. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுண்ணி வகையில் வரும். ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து அதுக்கு தேவையான இதை இன்னொரு பிளான்ட் மேலேயோ இன்னொரு அனிமல் மேலேயோ ஒட்டிக்கிட்டு அது என்ன பண்ணும், அந்த நியூட்ரிஷனை கெயின் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ ஹவு டு ஆர்கானிசம்ஸ் அப்டைன் தேர் நியூட்ரிஷன். ஸோ ஆர்கானிசம்ஸ் தான் எப்படி வந்து நியூட்ரிஷனை அப்டைன் பண்ணுது. ஸோ அமீபாலாம் வந்து பார்த்திங்கன்னா அமீபானா வந்து சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம். ஸோ அமீபாலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபிசிடோபோடியா அப்படின்னு இருக்கும். ஃபிசிடோபோடியானா ஃபால்ஸ் லெக்ஸ். ஓகேவா? ஸோ அமீபாவில் எப்படி அந்த நியூட்ரிஷன் இருக்கும் அப்படின்னா அதில் ஃபிசிடோபோடியானா ஃபால்ஸ் லெக். அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு டெம்பரரியாக என்ன பண்ணும், அந்த லெக் மாதிரி வரும். ஓகே, அந்த ஃபால்ஸ் லெக் என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபுட்டை என்ன பண்ணோம் அப்படியே சரவுண்ட் பண்ணும். ஓகே, ஃபுட்டை வந்து சுற்றி வளைச்சிட்டு அது என்ன பண்ணும், கேப்சர் ஃபுட்,
டேக் இன் ஃபுட் வேக்குல். இது என்ன பண்ணும், ஒரு லேயர் மாதிரி என்ன பண்ணும், க்ளோஸ் பண்ணிடும். ஓகேவா, இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே விழுங்கிடும். ஓகேவா, டைஜஷன் ஆஃப் ஃபுட் இன் ஃபுட் வேக்குல். டிஃப்யூஷன், இது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்யூஷன் மூலயமா, இந்த அமீபான்றது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். இந்த அமீபாவே கண்ணுக்கே தெரியாத மாதிரி சின்னதாக இருக்கும். அப்போ இதோடைய ஃபுட்டு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும், அப்போ இது வந்து ஈஸியாக என்ன பண்ணும், அந்த அமீபாவோடைய மெம்பரைனை தாண்டி என்ன பண்ணும், டிஃப்யூஷன் மூலயமா உள்ளே போயிடும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இது உள்ளே இருக்கிற சைட்டோபிளாசத்தில் ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா, ஸோ அன்டைஜஸ்டட் ஃபுட் மூவ் டு சர்ஃபேஸ் ஆஃப் த செல் அண்ட் த்ரோன் அவுட். இது ஒரு இது வந்து உள்ளே வந்து இன்டேக் பண்ண ஃபுட்டை வந்து அதனால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா வால்க்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் அது என்ன பண்ணும், வெளியில் தள்ளிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் இன் அமீபா. பாரமீஷியத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலியா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். பாரமீஷியம்னா தெரியும் இல்லையா? ஸோ பாரமீஷியம்ன்றது ஒரு சப்பல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாரமீஷியம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து சிலியா அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது உடம்பை சுற்றியுமே இருக்கும். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸை என்ன பண்ணும், உள்ளே அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ பாரமீஷியம் சிலியா இருக்கும். அதுதான் ஃபுட்டை வந்து டேக் பண்ணுது. ஓகேவா, ப்ரெசன்ட் ஆல் ஓவர் த பாடி. இது வந்து உடம்பை சுற்றியுமே இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசமில் ஹெட்ரோட்ரோஃபில் எப்படி வந்து ஃபுட்டை எடுத்துக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ in the digestive system is different for various organisms. In single cellular organism the food may be taken by the entire surface, but as the complexity of organism increases, அதாவது ஒரு சின்ன இதுனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சின்ன லிவிங் ஆர்கானிசம்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகுது, எடுத்துக்க போகுது. பட் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆக பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒன்று ஒரு ஃபங்க்ஷனை செய்ய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா டேக்ஸ் ஃபுட் யூஸிங் டெம்பரவரி ஃபிங்கர். ஓகேவா, அது வந்து டெம்பரவரி ஃபிங்கர்ஸ், அது தானாகவே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும், தானாகவே கான்ட்ராக்ட் ஆகிக்கும். உள்ளே போயிட்டு ஃபுட் வேக்குவல் இருக்கும், அது வந்து என்ன பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணுது. இன்சைட் த ஃபுட் வேக்குவல் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் broken into simpler substance and then diffuse into the cytoplasm. cytoplasmத்தில் அந்த digestion நடக்குது. The remaining undigested material is moves to the surface of the cell and throw out. ஸோ மீதி டைஜஸ்ட் ஆகாத ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து சர்ஃபேஸில் வந்து அது என்ன பண்ணுது, வெளியில் தள்ளிடுது. இது எல்லாமே அமீபாக்கு. இன் பாரமீஷியம் which is also a unicellular organism, the cell has definite shape. அதுக்குன்னு டெஃபினட்டாக ஷேப் இருக்கும். இந்த அமீபா வந்து ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்பை மாற்றிக்கும். இது எல்லாமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேப் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இஸ் மூவ்டு by this part by the movement of cilia which cover the entire surface. ஸோ இதை சுற்றி வந்து சிலியா இருக்கும். அது வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு ஒரு பார்ட் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிலியா வந்து ஃபுட்டை இந்த பார்ட்டுக்கு மூவ் பண்ணி இது வழியாக என்ன பண்ணும், உள்ள ஃபுட்டை எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ அந்த சிலியா தான் என்ன பண்ணுதுன்னா ஃபுட்டை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே வந்து எந்த இடத்துல ஃபுட்டு வந்து இன்டேக் ஆகணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுது, உள்ளே இழுத்துக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஃபினட் ஷேப் இருக்கும். ஃபுட் இஸ் டேக்கன் இன் எ ஸ்பெசிஃபிக் பார்ட். ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் மட்டும்தான் ஃபுட்டு உள்ளே போக முடியும். அந்த ஃபுட்டை வந்து அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னா என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த செல்லில் சிலியான்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுது, ஃபுட்டை அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு தள்ளிட்டு வந்து எடுக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்கில் எப்படி வந்து நியூட்ரிஷன் நடக்குது. ஓகேவா, அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா, The alimentary canal is basically long tube extending from mouth to the anus. ஸோ உணவு குழாய் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மவுத்லேருந்து கீழே டிஸ்சார்ஜ் பார்ட் வரைக்கும் என்ன ஆகுது இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைஜஷன் நடக்குது. ஸோ இதில் இந்த டைஜஷனில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எப்படி இந்த டைஜஷன் நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் பார்ட்டோடைய டயக்ராம். ஓகேவா, ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிவிடுங்க, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மவுத்தில் டங்கு, ஓசியோஃபேகஸ்னால் அந்த ஃபுட் போகிற அந்த பாத்து,
அடுத்தது ஸ்டொமக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டென்ஸ்டைனுக்கு வர்ற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா பைல் டக்ட் இருக்குது, லிவரில் பைல் டக்ட் இருக்குது, பேன்க்ரியாஸ் இருக்குது, அதுக்கடுத்தது லார்ஜ் இன்டென்ஸ்டைன் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆனஸ் தான் வந்து நம்ம வேஸ்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைஜஸ்டிவ் ட்ராக்டோடைய டயக்ராம். ஓகேவா? ஒரு நீட் டயக்ராம், செக்ஷனல் வியூ. ஸோ இதை கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்ட்டு நம்ம 1 by 1 படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மவுத். ஓகேவா? ஸோ மவுத் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட்டை எடுத்துக்குவோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டீத்தோட ஒர்க் என்ன, இந்த ஃபுட்டை வந்து கிரைண்டிங் பண்ணுறது. அப்போ டைஜஷன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, மவுத் உள்ளே டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ டீத்தோடைய ஒர்க் என்ன அப்படின்னா chewing or grinding the food. ஓகேவா? ஸோ ஃபுட்டை கிரைண்டிங், அதாவது அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை சின்ன பார்ட்டிகல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதான் டீத்தோடைய ஒர்க்கு. டங்கோடைய ஒர்க் என்ன, ரோலிங் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம ரோல் பண்ணி விடுறது. அதே மாதிரி டேஸ்டிங், ஸ்வாலோயிங், புஷ்ஷிங் டவுன் த ஃபுட், அதாவது ஃபுட்டை உள்ளே தள்ளுறதுக்கு, அதாவது அந்த ஈசியோஃபேகஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது உள்ளே தள்ளுறதுக்கு டங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது வந்து சாலிவரி கிளாண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாலிவரி கிளாண்ட்ஸுன்றது நம்மளுடைய எச்சில், அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சலைவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச்சை சுகராக கன்வெர்ட் பண்ணுறது. அதனால தான் வந்து நம்மளை சாப்பிடும்போது பொறுமையாக வந்து அந்த சலைவா படுற மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு டைஜஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா அது வந்து நம்ம சலைவா தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டார்ச்சை சுகராக கன்வெர்ட் பண்ணுது. அதாவது நம்ம டைஜஷன் சிஸ்டமுடைய மேஜர் எய்மே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை சின்ன இதுவாக உடைக்கணும். அதுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈசோஃபேகஸ். மவுத்லேருந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈசோஃபேகஸ். ஓகேவா? ஸோ ஈசோஃபேகஸ்னால் உணவு குழாய். ஸோ ஈசோஃபாகஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து மேலேருந்து கீழே ஸ்டொமக்குக்கு வருது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிஸ்டெட்டிக் மூமெண்ட் மூலயமா வருது. கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மசில்ஸ் ஆஃப் த ஈசோஃபேகஸ். அதாவது இந்த ஃபுட்டு வந்து இந்த ட்ராக்கில் வரும்போது ஃபுட்டுக்கு மேலே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஃபுட்டு கீழே வர இந்த இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஃபுட்டு கீழே வர என்ன ஆகும் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து மேலே கான்ட்ராக்ட் ஆகிட்டே வரும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே வரும். இதில்னா இந்த ஈசோஃபேகஸில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து எங்கே வருது அப்படின்னா ஸ்டொமக்குக்கு வருது. ஸோ ஸ்டொமக்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஜூஸில் 3 இருக்கும். ஒன்று வந்து பெப்சின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இன்னொன்று வந்து மியூக்கஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்க 1 மார்க்கில். ஸ்டொமக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கிற 3 காம்பவுண்ட் என்ன, பெப்சின்ற என்சைம், HCl அண்ட் மியூக்கஸ். ஸோ பெப்சின் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. உள்ளே வந்த ஃபுட்டோடைய இதை காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்குது. HClோடைய ஒர்க் என்ன, அந்த ஃபுட்டை ஃபுல்லாக அசிடிக்காக மாற்றுது. ஏன்னா இது ஒரு ஆசிட். அப்போ அந்த ஃபுட்டு ஃபுல்லாக என்ன ஆகும், ஆசிடாக மாற்றுது. இது இன்கேஸ் வந்து அதிகமாக வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு தான் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். அப்போ நம்ம ஒரு பேஸ் இருக்கிற ஒரு மருந்து நம்ம குடிக்கும்போது நமக்கு அது சரியாயிடுது. ஸோ HCl ஆசிட் வந்து அந்த ஸ்டொமக்கே வந்து ஆசிடாக மாற்றி வச்சுருக்கோம். ஸோ மியூக்கஸோடைய ஒர்க் என்ன அப்படின்னா அந்த ஸ்டொமக் இருக்குது இல்லையா, அதாவது இந்த ஈசோஃபேகஸ்லேருந்து வந்து இப்படி ஸ்டொமக் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டொமக்கோடைய அந்த இன்னர் லைனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூக்கஸோட ஒர்க்கு. ஓகேவா? ஸோ ஒன்னொன்னுடைய ஒர்க்கும் படிக்கணும். சாலிவரி கிளாண்ட்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மவுத்தில். இதெல்லாம் நீங்கள் தெரியணும். ஓகேவா? மவுத்தில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்டொமக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்னென்ன இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன் என்ன. ஸோ இங்கே
ஃபுட்டு இருந்ததுக்கப்புறமா எங்கே போவோம் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் போவோம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஒரு என்சைம் இருக்கும், இன்டெஸ்டினல் என்சைம்னு ஒன்று இருக்கும். அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணோம், கார்போஹைட்ரேட்டாக, ஃபேட்டாக, ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ ஃபுட்டு வந்து எங்கே வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அது என்னென்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் வில்லி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். அதாவது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி வந்து வில்லி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி, அதாவது இந்த குளுக்கோஸ் வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபேட்டி ஆசிடாகவும் கிளைகோல் அமினோ ஆசிடாகவும் இது பண்ணும். இதுதான் வந்து இந்த வில்லின்ற அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் தான் என்ன பண்ணுது, அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி பிளட்டுக்கு கொடுக்குது. எந்த இடத்துல, ஸ்மால் இன்டெஸ்டைனில். எது, வில்லி அப்படின்றது. ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 ப்ராசஸ் நடக்கும், அதையும் படிக்கலாம். ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா 2 காம்பவுண்ட் வந்து மிக்ஸ் ஆகும். என்னென்ன அப்படின்னா லிவர்லேருந்து பைல் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் மிக்ஸ் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, சின்ன சின்ன குளோப்ஸாக உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லிவர் எங்கே இருக்குது, அதாவது ஸ்டொமக்கில் இருந்து இங்கே ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஃபுட்டு வருது. இந்த லிவர் இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து லிவர். இந்த லிவர்லேருந்து தான் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு இது என்ன சொன்னேன், பைல் அப்படின்ற ஒரு நொதி வரும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்குது. ஓகேவா. ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து ஃபுட்டை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக உடைக்குது. அதில் வில்லி அப்படின்ற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணுது, எனர்ஜி அப்சார்வ் பண்ணி பிளட்டுக்கு கொடுக்குது. அதே ஸ்மால் இன்டெஸ்டைனில் லிவர்லேருந்து பைல் அப்படின்ற ஒரு என்சைம் வருது. அது என்ன பண்ணுது, ஃபேட்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பேன்க்ரியாஸ்லேருந்து பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வருது. பேன்க்ரியாஸ் எங்கே இருக்குது, அதுவும் வந்து எங்கே மிக்ஸ் ஆகுது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸில் தான். இது இங்கே இருக்குது பாருங்கள், பேன்க்ரியாஸ், கணையம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதில் இருந்து பேன்க்ரியாஸ் ஜூஸ், கணைய நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 பொருள் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிப்சின், இன்னொன்று வந்து லைப்பேஸ். ட்ரிப்சினுடைய ஒர்க் என்ன, ப்ரோட்டீன்ஸாக பெப்டோன்ஸாக கன்வெர்ட் பண்ணும். இதுதான் வந்து பிளட்டில் அப்சார்வ் ஆகுது. இது லைப்பேஸோடைய ஒர்க் என்ன அப்படின்னா ஃபேட்ஸை லைப்பாக கன்வெர்ட் பண்ணுது. இதுதான் வந்து அந்த ப்ரொஜெக்ஷனில் அப்சார்வ் ஆகிறது. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து எங்கே போகுது, லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகுது. லார்ஜ் இன்டெஸ்டைனில் அந்த ஃபுட்டில் இருக்கிற வாட்டர்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ் பண்ணுது, பெருங்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேவா. ஸோ இதில் ஃபுட்டு அப்சார்வ் ஆனதுக்கப்புறமா எங்கே போகுது அப்படின்னா த மெட்டீரியல் வேஸ்ட், ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் ரிமைனிங் வேஸ்ட் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த பாடி வயா ஆனஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேவா. ஸோ டீட்டெயிலாக படித்தாச்சு. இதுதான் நம்ம NCERT புக்கில் இருக்கிற டயக்ராம். ஓகேவா. ஸோ இதை ஒரு பார்ட்டும் என்னென்ன பண்ணுது அப்படின்றத நான் கிறிஸ்பியாக சொல்லிட்டேன். ஓகேவா. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நோட் எடுத்து இதை அப்படியே நோட் பண்ணி ஒரு 3 டைம் பார்த்து எழுதி பாருங்கள். ஒரு 3 டைம் பார்த்து எழுதி பார்த்தா தான் என்னென்ன பார்ட்டு என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எங்கெங்கே எந்தெந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த என்சைமோடைய ஒர்க் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் கிளியராக இதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும். ஓகேவா. அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணுங்கள், க்ளீனாக என்ன பண்ணுங்கள், இதை படிச்சிருங்க. ஓகே. ஒரு 3 டைம் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒர்க்கோட அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களால் என்ன பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம புக்கில் இப்போ நான் சொன்னது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ நான் சொன்னது தான் இந்த பேராகிராஃபில் ஃபுல்லாகவே நம்ம சொன்னது தான் இருக்கும். ஸோ வி ஈட் வேரியஸ் டைப் ஆஃப் ஃபுட் விச் ஹேஸ் பாஸ் த்ரூ த சேம் டைஜஸ்டிவ் ட்ராக். ஸோ நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரே டைஜஸ்டிவ் ட்ராக்ல தான் உள்ளே போக போகுது. நேச்சுரலி த ஃபுட் ஹேஸ் டு பீன் ப்ராசஸ் டு ஜெனரேட் பார்ட்டிகல்ஸ் விச் ஆர் ஸ்மால் அண்ட் த சேம் ஸ்ட்ரக்சர். அதாவது அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து சின்னதாக மாற்றணும். ஓகேவா? திஸ் இஸ் அச்சீவ்டு பை க்ரஷிங் த ஃபுட் வித் அவர் டீத். ஸோ நம்ம டீத்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்? க்ரஷிங் பண்ணுறோம், அதாவது சாப்பிட்றோம், மென்று சாப்பிட்றோம். ஓகேவா? Since the lining of the canal is soft, the food is also wetted to make its passage smooth. ஸோ அந்த உள்ளே இருக்கிற லைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த ஃபுட்டை நம்ம வெட்டாக மாற்றணும், அது ட்ரையாக இல்லாமல் வெட்டாக மாற்றணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா when we eat something we like our mouth waters. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறோம். அதில் அதே மாதிரி திஸ் ஒன்லி ஆக்சுவலி நாட் எ வாட்டர். நம்ம மவுத்லேயே வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்குது இல்லையா, சலைவா அப்படின்னு சொல்கிறோம். பட் எ ஃப்ளூயிட் கால்டு சலைவா இஸ் செக்ரேட்டட் பை த சால்வரி கிளான்ஸ். அந்த எச்சிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நொதி வந்து சுரக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் எச்சில்னு சொல்கிறோம். அதான் சாலிவரி கிளான்ஸ். அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, வெளியிலாம் துப்பக்கூடாது. ஓகேவா? அனதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபுட் வி டைஜஸ்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் நேச்சர். ஸோ இட் இஸ் ஆல்சோ be absorbed from the alimentary canal. ஸோ அந்த ஃபுட் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அது நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்டு சின்ன சின்ன இதுவாக உடைக்கிறோம். ஓகேவா? ஸ்மாலர் மாலிகுல்ஸாக பிரேக் பண்ணிவிட்டு நம்ம உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், அதுதான் நம்ம என்சைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கான்டாக்டில் வர என்சைம் என்ன அப்படின்னா சாலிவரி அமிலேஸ். ஓகே, சாலிவரி அமிலேஸ் அப்படின்ற இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சலைவால் இருக்குது. ஸோ அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸை சுகராக பிரேக் டவுன் பண்ணுது. அப்புறம் அந்த ஃபுட்டை நல்லா வந்து சீவ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ஈசோஃபேகஸ் அப்படின்ற டைஜஸ்டிவ் ட்ராக்குக்கு அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் நெசசரி டு மூவ் த ஃபுட் இன் த ரெகுலர் மேனர் அலாங் வித் த டைஜஸ்டிவ் டியூப். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்டு டைஜஸ்டிவ் ட்ராக், அதாவது இந்த ஈசோஃபேகஸ் அப்படின்ற டைஜஸ்டிவ் ட்ராக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இது பண்ணுறோம். த லைனிங் ஆஃப் த கேனல் மசில்ஸ் தட் கான்ட்ராக்ட் ரிதமிக்கலி இன் ஆர்டர் டு புஷ் த ஃபுட் ஃபார்வர்ட். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் உள்ளே போக அதுக்கு மேலே வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. ஓகேவா? கான்ட்ராக்ட்னா சுருங்கிறது. From the mouth, the food is taken to the stomach through the food pipe or esophagus. ஸோ அந்த மவுத்தில் இருந்து ஃபுட் வந்து ஸ்டொமக்குக்கு ஈசோஃபேகஸ்ன்ற ஃபுட் பைப் வழியாக வருது. ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லுவாங்க. the stomach is large organ which expands when the food enters it. ஸோ ஸ்டொமக் வந்து ரொம்ப பெரிய ஆர்கன், அது நம்ம ஃபுட் வரும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். the muscular walls of the stomach help in the mixing of food with the more digestive juices. ஸோ உள்ள இந்த இதில் இருக்கிற இந்த மசில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். The digestion stomach is taken care by the gastric glands. உள்ளே வந்து gastric glands இருக்கும். அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டொமக்கோடைய வாலில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணோம். ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் பெப்சின்ற ஒரு பொருளை அது வந்து உள்ள ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது மியூக்கஸ் அப்படின்ற பொருளை ரிலீஸ் பண்ணோம். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது? அந்த மீடியமை அசிடிக்காக மாற்றுது. பெப்சின்றது என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள ஃபுட் பார்ட்டிக்கலில் பிரேக் பண்ணுது, ப்ரோட்டீனை இதுவாக மாற்றுது. அதே மாதிரி மியூக்கஸ் வந்து அந்த இன்னர் லைனிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்டொமக்குள்ளே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், ஃபங்க்ஷன், ஸ்டொமக்கோடைய ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டொமக்கில் இருந்து ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைங்டர் மசில் அது மூலயமா வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த மசில் இந்த நேம் உள்ள ஒரு மசில் மூலயமா என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் இன்டெஸ்டைனில் வருது. ஸோ ஃப்ரம் த ஸ்டொமக் ஃபுட் நவ் என்டர்ஸ் டு ஸ்மால் இன்டெஸ்டைன். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் எலிமெண்டரி கேனல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 1 மார்க்கில் கேட்பாங்க. அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்லேயே லாங்கஸ்ட் பார்ட் எது? இந்த எலிமெண்டரி கேனல். ஓகேவா? Elementary canal which is fitted into a compact space because of extensive cooling. The length of small intestine differs in various animal depending on the food they eat. And that
ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்க்கு அனிமல் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெர்பிவோர்ஸ் ஈட்டிங் கிராஸ் நீட்ஸ் லாங்கல் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் டு allow the cellulose to be digested. அதாவது ஹெர்பிவோர்ஸ் அதாவது பிளான்ட்டை மட்டும் சாப்பிட்ற அனிமலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் லென்த்தியாக இருக்கும். மீட் இஸ் கிரேட்டர் டு ஈஸியர் டு டைஜஸ்ட். ஹென்ஸ் த கார்னிவோர்ஸ் லைக் டைகர் ஹாவ் ஷார்ட்டர் ஸ்மால் இன்டெஸ்டைன். அதாவது ஒரு அனிமலே சாப்பிட்ற இன்னொரு அனிமல், அந்த அனிமலை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழறது இருக்கு இல்லையா, சிங்கம் புலி இதெல்லாம் வந்து மற்ற அனிமலை சாப்பிட்டு தானே இருக்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த மீட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஹெர்பிவோர்ஸ் அதாவது செல்லுலோஸ் அப்படின்ற ஒரு பொருளை செரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு தான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அந்த செல்லுலோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா பிளான்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும். அப்போ பிளான்ட்டை எதெல்லாம் சாப்பிடுதோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் லென்த்தியாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் 1 மார்க்கில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. Small intestine is the site of complete digestion of carbohydrates, protein, fats. ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்ரீஷன்ஸ் ஆஃப் த லிவர் அண்ட் பேக்ரியாஸ் ஃபார் திஸ் பர்பஸ். இதில் தான் வந்து அந்த செக்ரீஷன்ஸும் லிவர்லேருந்து வர பித்த நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்லீரல்லேருந்து வர பித்த நீர், கணையத்துலேருந்து வர கணைய நீர் பேன்க்ரியாஸ், அது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகுது எங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில். எதுலனா அந்த லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ்லேருந்து வர. த ஃபுட் கண்டெய்னிங் ஃப்ரம் த ஸ்டொமக் இஸ் அசிடிக் and made alkaline for the pancreatic and enzymes to act. ஸோ அந்த pancreatic enzymes என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபுட்டை அசிடிக்லேருந்து அல்கலினாக மாற்றுது. பைல் ஜூஸ் ஃப்ரம் த லிவர்லேருந்து வர அந்த பைல் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை என்ன பண்ணுது, இன்னும் சிதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. ஃபேட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த intestine to form large globes which makes it difficult to enzymes on act on them. அதாவது ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே சைஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த ஃபேட்ஸை நம்ம பிரேக் பண்ணால் தான் ஈஸியாக என்ன பண்ணோம், அந்த ஃபேட்ஸை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும், ஃபேட்ஸில் இருக்கிற எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ ஃபேட்டை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்சைம் தேவை, அதுதான் வந்து இந்த பைல் ஜூஸ். ஓகேங்களா, bile salts break down into smaller globules increasing the efficiency of the enzyme action. ஸோ அப்போ அந்த பைல் ஜூஸை வச்சு தான் அந்த ஃபேட்ஸ் வந்து பிரேக் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுடைய அந்த அப்சார்பிங் எஃபிஷியன்சி, அந்த என்சைம்ஸோடைய அப்சார்பிங் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் சிமிலர் டு எமல்சிஃபையிங் ஆக்ஷன் இன் சோப்ஸ் ஆன் டர்ட். இது நம்ம ஆல்ரெடி படித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த pancreas secretes pancreatic juice which contains enzyme like trypsin for digesting protein and lipase for breakdown emulsifying fats. அந்த pancreasல ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்சின்ற என்சைம் இருக்குது, அது வந்து ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. லைப்பேஸ்னு ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேன்க்ரியாஸோடைய ஃபங்க்ஷன் என்ன, பேன்க்ரியாஸ்லேருந்து வர அந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணுது, பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் என்ன பண்ணுது, லிவர்லேருந்து வர பைல் ஜூஸ் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு நேம் என்ன, அதோடைய ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா. த வால்ஸ் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் கண்டைன் கிளாண்ட்ஸ் secrete intestinal juice. The enzymes present finally convert the proteins to amino acid complex carbohydrates into glucose, fats and fatty acids and glycerol. ஸோ இந்த இது வந்து ஃபைனலாக அந்த என்சைம் என்ன பண்ணுது அப்படின்னா அமினோ ஆசிடா, கார்போஹைட்ரேட்டா, குளுக்கோஸா, ஃபேட்டி ஆசிடா, கிளிசராலாக கன்வெர்ட் பண்ணுது. இதெல்லாம் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா the digested food is taken up by the walls of the intestine. அந்த வால்ஸ் வந்து என்ன பண்ணுது, டைஜஸ்டிவ் ஃபுட்டை அப்சர்வ் பண்ணுது. அதுக்கு வந்து இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் வந்து வில்லி. பட் பேர் தான் வந்து வில்லின்னு இருக்குது, ஆனால் அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. என்ன அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன் தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி பிளட் வெஷலுக்கு கொடுக்குது. த வில்லி ஆர் ரிச்லி சப்ளைடு வித் பிளட் வெஷல்ஸ் விச் டேக் அப்சார்ப்டு ஃபுட் டு ஈச் அண்ட் எவ்ரி செல் ஆஃப் த பாடி. இந்த வில்லியிலேருந்து அந்த அப்சார்ப் பண்ணுற
அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் எனர்ஜியாக சப்ளை ஆகுது. ஓகேவா? இட் இஸ் யூட்டிலைஸ்டு ஃபார் அப்டைனிங் எனர்ஜி. அதுதான் வந்து நம்ம வேலை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜி, நம்ம பாடி பார்ட்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான, அதே மாதிரி வந்து க்ரோ ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே வந்து அந்த இதில் தான் இருக்குது. ஸோ த அன்அப்சார்ப்டு ஃபுட் இஸ் சென்ட் டு த லார்ஜ் இன்டெஸ்டைன் வேர் த வாலிட்ஸ் அப்சார்ப் மோர் வாட்டர் ஃப்ரம் திஸ் மெட்டீரியல். ஸோ அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் போனதுக்கப்புறமா என்ன பண்ணுது அப்படின்னா வாட்டரை வந்து என்ன பண்ணுது, லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ் பண்ணிக்குது. ரெஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் வந்து ஆனஸ் வழியாக நம்ம வெளியேற்றிடுறோம். ஓகேவா? த எக்ஸிட் ஆஃப் திஸ் வேஸ்ட் மெட்டீரியல் இஸ் ரெகுலேட்டட் பை த ஆனல் ஸ்பிங்டர். ஸோ இந்த எக்ஸிட் வழியாக தான் நம்ம அந்த வேஸ்ட் மெட்டீரியல் இது பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்டல் கேரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்டல் கேரிஸ்னால் பல் வந்து சிதையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. டென்டல் கேரிஸ் ஆர் டூத் டிகே காசஸ் கிராஜுவல் சாஃபனிங் ஆஃப் எனாமல் அண்ட் டென்டைன். ஸோ இந்த பல்லுலே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் வந்து எனாமல் தான். ஸோ அந்த மாதிரி பல் வந்து வீக் ஆகுது, டென்டல் வந்து வீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு எதனால் அப்படின்னா அந்த ஃபுட்டில் இருக்கிற பாக்டீரியாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எனாமலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எனாமலை அழிச்சிரும். அப்படி இல்லைனா வந்து அதோடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிரும். எது? ஃபுட்டில் இருக்கிற பாக்டீரியா. அது என்ன பண்ணுது? சுகரை சால்ட்டாக மாற்றுது. ஓகேவா? ஆசிடாக மாற்றுது. அது என்ன பண்ணுது? பல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஷனான எனாமலை வீக்காக மாற்றுது, இல்லை வந்து சிதைக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து மாசஸ் ஆஃப் பாக்டீரியா செல்ஸ் டுகெதர் வித் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸ்டிக் டு த டீத் டு ஃபார்ம் டென்டல் பிளேக். அப்போ அந்த பாக்டீரியா அந்த ஃபுட்டுக்குள்ளே கூட இருக்கிற அந்த பாக்டீரியா என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுட் பீசஸ் கூட சேர்ந்து பல்லில் இருக்கிற அந்த இடுக்குக்குள்ளலாம் போயிட்டு சேர்ந்து இந்த மாதிரி ஆசிடாக மாற்றி என்ன பண்ணுது? தட் பிளேக் கவர்ஸ் த டீத். ஒரு மாதிரி கலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லுக்கு கீழே தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து மவுத் வாஷ் பண்ண சொல்கிறாங்க, ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக என்ன ஆகும்? அந்த டீத் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். பல்ப்புன்றாங்கல்ல அந்த இது தாடை, அதில் இருக்கிற இது ஃபுல்லாகவே வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்கலாம். வீடியோ ஆல்ரெடி 1 hour போயிடுச்சு. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன்? ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சிக்கிற அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்டு ஆட்டோட்ரோஃபிக். அந்த ப்ராசஸ் தான் ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஹெட்ரோட்ரோஃபிக்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஃபார் எனர்ஜி நீட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பை டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஓகே, லிவிங் ஆர்கானிசம் அதுக்கு தேவையான ஃபுட்டை மற்ற லிவிங் ஆர்கானிசம் கிட்ட டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அது டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா உங்களால் வந்து ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதிடுவீங்க. பட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. வேர் டூ பிளான்ஸ் கெட் ஈச் ஆஃப் த ரா மெட்டீரியல் ரெக்வயர்ட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான ஒவ்வொரு ரா மெட்டீரியலும் பிளான்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்குது? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கு ஆன்சர், இந்த 3 பாயிண்ட். ஸோ லைட் எனர்ஜி பை குளோரோஃபில். லைட் எனர்ஜியை வந்து குளோரோஃபில் அப்சர்வ் பண்ணுது. லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை வந்து ரிடக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டு கார்போஹைட்ரேட். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேபி அதுக்கு ஆன்சராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் கொஷின் ஆன்சர் வந்து நாங்கள் எழுதுகிறேன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர்லேருந்து ஆர் என்விரான்மெண்ட்லேருந்து ஸ்டொமேட்டோ அதாவது இலைகளில் இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியாக பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. அடுத்தது வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா சாயிலிருந்து. ஓகேவா? ஸோ சாயிலிருந்து ரூட் மூலயமா எடுத்து லீவுக்கு டிரான்ஸ்போர்ட் நடக்குது. லீவ்னா லீவ்ஸ் இலைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அடுத்தது வந்து சன்லைட்.
ஸோ சன்லைட்டை பிளான்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்குதுன்னா ஃப்ரம் த சன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குளோரோஃபில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னா லீவ்ஸில் இருக்குது க்ரீன் லீவ்ஸ். ஓகேவா? ஸோ க்ரீன் லீவ்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பிளான்ட்ஸ்லேயே இருக்குது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் எ பிளான்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஆசிட் இன் அவர் ஸ்டொமக்? ஸோ நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிடோடைய ரோல் என்ன? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிடோடைய ரோல். ஸோ ஸ்டொமக்கில் 3 ஆசிட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர். பெப்சின் அப்படின்ற ஆசிட், HCl ஆசிட், அடுத்தது மியூக்கஸ். ஓகேவா? ஸோ HCl அப்படின்றது என்ன பண்ணுது, மீடியமை அசிடிக்காக மாற்றுது. இது வந்து என்ன பண்ணுது, இந்த என்சைம் வந்து ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னர் லைனிங்க்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை எழுதிக்கோங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் மேபி வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ ஆசிட் இன் அவர் ஸ்டொமக். ஸோ ஆசிட்னால் நீங்கள் அந்த HCl மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஏன்னா HCl மட்டும்தான் அதில் ஆசிட். அந்த 3மே எழுதணும்னு அவசியம் கிடையாது. HClோட ஒர்க் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஸோ HClோட ஒர்க் என்ன அப்படின்னா டு மேக் த ஃபுட் அசிடிக். ஓகேவா? அசிடிக்காக மாற்றும். அதே மாதிரி டு கில் த பேக்டீரியாஸை கில் பண்ணுறதுக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஸோ டைஜஸ்டிவ் என்சைம்ஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸை ஸ்மாலர் ஒன்னாக மாற்றுறது, சிம்பிளர் மாலிகூல்ஸாக மாற்றுறது. ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸை சிம்பிளர் மாலிகூல்ஸாக மாற்றுறது தான் இதோடைய ஒர்க். ஓகேவா? ஸோ இது ஆன்சர்லாம் தெரியும். பட் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் வந்து மெட்டீரியல்லேருந்து கூட நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஹவ் இஸ் த ஸ்மால் இன்டென்ஸ்டைன் டிசைன் டு அப்சர்வ் த டைஜஸ்டட் ஃபுட். ஸோ இந்த ஸ்மால் இன்டென்ஸ்டைனில் என்ன இருக்கும்? ஸோ இங்கே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த 5th கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதிக்கலாம். Digested food is taken out by the walls of the intestine. The inner lining of small intestine has numerous finger-like projections called villi, which increase the surface area of absorption. The villi are richly supplied with blood vessels, which take the absorbed food to each and every cells of the body. So இந்த இதில் நீங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th கொஷினோடைய ஆன்சர். ஓகே? ஸோ 5 கொஷினுக்கும் கன்செப்ஷனலாக நம்ம படித்தாச்சு. ஸோ இதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் இது எல்லாமே வந்து கன்செப்ஷனலாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். புரிஞ்சு படித்தா தான் படிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேக்ஸ் வீடியோவையும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.